أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين فإن العزة لله جميعا قل أعوذ برب الفلق من شر ما خلق. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துஆ நம்பர் 12. இந்த துஆவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள். ஒவ்வொன்றும் சுருக்கமான வட்டுருக்கமான ஒற்றை வார்த்தை, ஆனால் 100 அர்த்தங்களை பொதிந்த ஆழமான வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இந்த துஆவையும் இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த 12வது துஆவையும் முதலாவதாக ஒரு துஆவை பார்த்தோமே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் என்று 8 விஷயங்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிய பாதுகாப்பு. முதல் துஆவையும் இந்த 12வது துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 13 விஷயங்களை கொண்டு ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவார்கள். இதை அவ்வப்போது பாதுகாப்பு தேடியவர்களாக நான் பார்த்திருக்கிறேன் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். எனவே இப்போது இந்த துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வஸ்ஸில்லதி வ அஊது பிக மின் அன் அஸ்லிம அவு உஸ்லம. اللهم إني أعوذ بك من الفقر والقلة والذلة وأعوذ بك من أن أظلم أو أظلم. اللهم إني أعوذ بك من الفقر والقلة والذلة وأعوذ بك من أن أظلم أو أظلم. 5 விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதை பாருங்கள். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிக, உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், மினல் ஃபக்ரி, வறுமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வறுமை ஒரு மனிதனுக்கு இருப்பதில் மிக கொடிய பசி அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த வறுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் தான் மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்னை ஏழையாக வாழவை என்று விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பின்னாடி துவா வருது, நான் ஏழையாக வாழணும், நான் ஏழையாகவே வஃபாத் ஆகணும், என்னை நாளை மறுமை நாளையில் ஏழையின் ஜமாத்தில் என்னை எழுப்பு. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. ஆனால் இந்த இடத்தில் வறுமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் என்றால் ஏழ்மை நிலை தவறல்ல, ஏழ்மையை தாண்டி இருக்கக்கூடிய வறுமை என்பது ஒரு மனிதருடைய மூளையை சாப்பிட்டு அவரை கவலைக்குள்ளாக ஆக்கி மக்கள் அவரை தூற்றி மக்களிடத்தில் அவர் கையேந்தும் அளவிற்கு, அவருடைய தேவையை மக்களிடத்தில் முறையிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வை மறந்தவராக, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறந்தவராக, அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை புறக்கணித்து மறந்து வாழக்கூடிய நிலையில் இந்த வறுமை பல நபர்களை கொண்டு சென்றிருக்கிறது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட நிலைக்கு என்னை கொண்டுட்டு போயிடாது. ஏற்கனவே வறுமைக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஒரு துவால. அதனால வறுமை என்பது மிக கொடிய ஒரு நோய். இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்கள். ஏனென்றால் வறுமையினால் பாவம் செய்ய நேரிடலாம், வறுமையினால் அல்லாஹ்வை மறக்க நேரிடலாம், வறுமையினால் மூளை குழம்ப நேரிடலாம், வறுமையினால் எந்நேரமும் கவலையில் ஆழ்ந்து
அல்லாஹினுடைய சட்டதிட்டங்களை மறக்க நேரிடாம். இதனால் இந்த வறுமையை விட்டு என்னை பாதுகாப்பு கொடுத்துரு. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வல் கில்லதி, குறைவிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. எல்லா விதமான குறைவு, என்னுடைய பணம் இருக்குது அப்படின்னா நேத்தே நம்ம பார்த்தோம், எவ்வளோ நீ கொடுக்குறியோ அதை கொண்டு திருப்தி கொள்ளக்கூடிய இதயத்தை எனக்கு கொடு. இது கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது. எதை நீ எனக்கு தருகிறாயோ அது குறைவாக இருக்கக்கூடாது, அதுதான் எனக்கு நிறைவு. நீ கொடுத்ததை நிறைவானவனாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீ என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய மனதை அதற்கு தோதுவாக இரண்டையும் மிங்கலாக ஆக்கச் செய்து, எதை நீ எனக்கு தருகிறாயோ அதை முழுவதுமாக திருப்திப்படக்கூடிய இதயத்தை நீ எனக்கு ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இதே நேரத்தில் இது பணத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. வல் கில்லதி என்ற இந்த குறைவு பண விஷயத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. என்னுடைய அறிவிலும் நீ குறைவை ஏற்படுத்திடாதே, என்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீ குறைவை ஏற்படுத்தி விடாதே. நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஏங்க இது சரியில்லைங்க, இப்படி செய்யணும், யாராவது அந்த குறைய சொல்லுவாங்களே, ஆக்கிறாது. நான் எதை இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் என் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் என்னை நீ நிறைவாக ஆக்கிவை, குறைவாக என்னை ஆக்கிவிடாது. எந்த ஒரு விஷயத்திலும் பற்றாக்குறையாக இருந்து பிறரிடத்தில் கையேந்தும் அளவிற்கு, பிறரிடத்தில் தம்முடைய தேவையை எதிர்பார்க்கும் அளவிற்கு எந்த வகையிலும் அதை ஆக்கிவிடாதே என்ற இந்த குறைவையும் அது எடுத்துக்கொள்ளும். எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். மூன்றாவது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, வஸ்ஸில்லதி, இழிவிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நான் அவமானத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். என்னை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா எதை கேட்குறாங்க? கண்ணியத்தை தேடுகிறார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளா விளக்கத்தை பார்த்துக்கணும். கண்ணியம் என்பது யாரிடமிருந்து கிடைக்கின்றது, எங்கிருந்து கிடைக்கின்றது? இன்று வரைக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பெரும்பான்மையான 99% மக்கள் கண்ணியத்தை தேடுகிறார்கள் மக்களிடத்தில். ஆனால் அது எங்கிருந்து கிடைக்கிறது என்ற ஆழமான அறிவைத்தான் மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அநேக மக்கள் பொருளாதாரத்தின் மூலம் கண்ணியம் கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் இருந்தால் மக்கள் நம்மை மதிப்பார்கள். அப்ப இவருடைய சம்பாத்தியம் 10,000 இருந்தாலும் 50,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை வாங்குறார், ஏன்னா இது வச்சிருந்தாதான் மதிப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது பெரிய ப்ராப்ளம். அடுத்தவர்கள் யாரோ ஒருவர் உங்களை மதிப்பதற்காக உங்களுடைய சம்பாத்தியம் குறைவாக இருந்தும் கடனை வாங்கி மக்கள் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வேறு ஒரு பெரிய பொருளை வாங்குவீர்களே, ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டுட்டு போய் முடியும். இது கண்ணியம் அல்ல. அதே போன்று கண்ணியம் பொருளாதாரத்தை கொண்டு, உங்களுடைய வீடுகளை கொண்டு, உங்களுடைய தொழில்களை கொண்டு, இந்த உலக ஆதாயம் எது எதுவெல்லாம் இருக்கிறதோ இதையெல்லாம் கொண்டு கண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு மனிதர் நினைத்தால் கிடைக்கும், தற்காலிகமாக கிடைக்கும். ஏன்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கலையே. நீங்கள் எதை கொண்டு கண்ணியத்தை தேடினீர்களோ அந்த ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் டவுன் ஆகும்போது மறுபடியும் போயிடும். நீங்கள் எதை கொண்டு தேடுகிறீர்களோ அந்த கண்ணியம் கிடைக்கும். அல்லது அந்த பொருளுக்காக அந்த கண்ணியம் கொடுப்பார்கள், அது உண்மையான கண்ணியமா இருக்காது. நீங்கள் எதை கொண்டு கண்ணியம் தேடுறீங்களோ உங்களிடமிருந்து அவர்கள் எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக ஒப்புக்கு சப்பா பொய்யான ஒரு கண்ணியத்தை உங்களுக்கு தருவார்கள். இப்படித்தான் கண்ணியம் கிடைக்கும். ஆனா குர்ஆன் பேசுகின்றது ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் ஒட்டுமொத்தமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹுக்கு, அவனுடைய தூதர்களுக்கு, முஃமின்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த கண்ணியம் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக ரசூல்மார்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக முஃமின்களுக்கு கிடைத்தது. இதுதான் நிலையான கண்ணியம். இந்த கண்ணியத்திற்கு பொருளாதாரம் தேவையில்லை, சொந்த வீடு தேவையில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய கண்ணியம் இந்த கண்ணியம். அவர் எப்படி இருந்தாலும் மக்கள் அவரை மதிப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி 5000 வருடங்கள் கழிந்து விட்டது. யாராவது ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவோடு பேசியதை நீங்கள் உங்களுடைய காதால் கேட்டு பாருங்கள். இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அந்த கண்ணியம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்கள், சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இல்லை.
ஆனா கண்ணியத்தை யார் கொடுத்தது? அல்லாஹு தஆலா தங்களுக்கு ஏற்படுத்திய சோதனையை பொறுத்து கொண்டு அல்லாஹுக்கு உவப்பான வாழ்க்கையை வாழ்ந்ததினால் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கிடைத்த கண்ணியம் இன்று வரை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இருக்கும். மறுமையிலும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு மத்தியில் முதலாக ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த கண்ணியம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த கண்ணியம் இன்று வரைக்கும் முஸ்லிம் அல்லாத ஞானிகள் கூட, முஸ்லிம் அல்லாத மத தலைவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் கண்ணியம் என்பது அங்கிருந்து கிடைத்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணியம், அல்லாஹ் யாருக்கு குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு ஹதீஸிலும் கண்ணியத்தை கொடுத்து விட்டார்களோ அந்த கண்ணியம் நிறத்தால், மொழியால், இனத்தால் பெறப்பட்டதல்ல. அது நேரடியாக அல்லாஹ்விடம் இருந்து பெறப்பட்ட கண்ணியம். இதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த கண்ணியம் அல்லாஹ்விடம் இருந்து இருக்க வேண்டும். இதற்கு நேர் மாற்றமாக ஒன்று வந்தால் அது இழிவு. இந்த இழிவை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சொற்றொடரில் 3 விஷயங்களை கொண்டு, வறுமை, குறைவு, இழிவு, இந்த 3ஐ விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிவிட்டு அடுத்த சொற்றொடரில் வஅஊது பிக, மேலும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன், மின் அன் அவ்லிம அவ் உவ்லம. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் யாருக்கும் அநீதம் செய்யாமல் இருப்பதை விட்டும், நான் யாருக்கும் அநீதம் செஞ்சிடக்கூடாது. காலங்கத்தால எந்திரிக்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டியதுதான். தினமும் காலை இன்ஷா அல்லாஹ் நான் யாருக்கும் அநீதம் செஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை நபர்களுடைய உள்ளத்தை நாம் புண்படுத்துகிறோம். அநீதம் அது, அநியாயம் அது. அவ்வளிம, நான் யாருக்கும் இன்னைக்கு அநீதம் செஞ்சிடக்கூடாது. நான் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உடன் இருக்கக்கூடிய மனைவி உட்பட, வாழ்கின்ற குழந்தை உட்பட, பெற்றோர்கள் உட்பட, வியாபாரம் உட்பட, சந்திக்கக்கூடிய நபர்கள் உட்பட, 5 நேரம் ஜமாத் தொழுகையில் பள்ளியில் சந்திக்கக்கூடிய நபர்கள் உட்பட யாருக்கும் நான் அநீதம் செய்துவிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல், என்னுடைய சொல், என்னுடைய நடத்தை அத்தனையும் அடுத்தவர்களை கண்ணியப்படுத்தும் விதம் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்யும் விதமாக என்னுடைய சொல்லோ செயலோ அமைந்துவிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மிக அழகான வாக்கியம் அவ்லிம, நான் யாருக்கும் அநீதம் செய்து விடக்கூடாது. அவ் உவ்லம, அதே போன்று அடுத்தவர்களால் நானும் அநீதம் செய்யப்பட்டு விடவும் கூடாது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தவர்களால் அநீதம் செய்யப்பட்டு விட்டால் சில நேரங்களில் அன்றைய தினம் முழுக்க அதிலிருந்து நம்ம மீண்டு வரவே முடியாது. கவலையில் பாதிக்கப்பட்டுரும், பயங்கரமா பாதிக்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் கேட்கிறாங்க. நான் யாருக்கும் அநீதம் இழைக்கக்கூடாது, யாராலும் நான் அநீதம் இழைக்கப்படக்கூடாது. எவ்வளவு அழகான ஒரு மனநிலை பாருங்க. பிறருக்கு எதை எண்ணுகின்றோமோ அதையே தனக்கும், தனக்கு எதை எண்ணுவோமோ அதையே பிறருக்கும். யாராலும் நாம் ஏமாற்றப்படணும்னு சொல்லி எப்பவும் நினைக்க மாட்டோம். யாரும் நம்மை அடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். பிறர் நம்மை திட்டட்டும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். பிறர் நம் இடத்தில் பொய் பேசணும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். பிறர் நம்மை பற்றி புறம் பேசணும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். பிறர் நம்மை பற்றி அவதூறு பேசணும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நாம் கண்ணியமானவனாக இருக்க வேண்டும் என்று எப்படி நினைப்போமோ இதை அப்படியே அடுத்தவங்க கிட்டே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிறரை பத்தி நீங்க பொய் பேசாதீங்க, நீங்க புறம் பேசாதீங்க, நீங்க அவதூறு பேசாதீங்க, நீங்க புரணி பேசாதீங்க, நீங்க அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பொய் பேசாதீங்க. A to Z நீங்கள் எப்படி மக்கள் உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புவீர்களோ இதே போன்று மக்களை நீங்கள் நடத்துங்கள். அல்லாஹ் தஆலா அதே கண்ணியத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவான். சிம்பிள். நீங்கள் எப்படி மக்களுடைய விஷயத்தில் உங்களுடைய அந்த பிரஸ்டீஜ் இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்களோ இதே பிரஸ்டீஜை நீங்களும் மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கேட்கிறார்கள். வஅஊது பிக மின் அன் அவ்லிம அவ் உவ்லம, நான் யாருக்கும் அநீதம் இழைப்பதை விட்டும் அதே போன்று அடுத்தவர்களால் அநீதம் இழைக்கப்படுவதில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த துஆவை சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வல் ذில்லதி
وأعوذ بك من أن أظلم أو أظلم وأعوذ بك من أن أظلم أو أظلم اللهم إني أعوذ بك من الفقر والقلة والذلة وأعوذ بك من أن أظلم أو أظلم. 13வது துஆவை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள். பொதுவான தீங்கு என்பது உலகத்தில் தீங்கான பொருட்கள் இருக்கிறது, தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், தீங்கு இழைக்கக்கூடிய ஜின்கள் இருக்கிறது, தீங்கு இழைக்கக்கூடிய விஷஜந்துக்கள் இருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் தீங்குகள் என்று இருக்கிறது, தீங்கு இழைப்பார்கள். இப்படி தீங்கிலிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும். சில வேளைகளில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பிறருக்கு தீங்கு இழைத்துவிடும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்கிறார்கள், நான் எந்த செயலை செஞ்சு அது தீங்கா உன்னுடைய பட்டியலில் இருக்குதோ இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதே போன்று இனி நான் செய்ய போகின்ற செயல்பாடுகளில் எது தீங்காக அமைந்து விடுமோ அதிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அப்படி என்றால் நான் செய்யக்கூடிய செயல் யாருக்கும் எதற்கும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மரத்துக்கும் எதுக்குமே தீங்கா இருந்துடக்கூடாது, அது நன்மையா இருக்கணும். நான் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையின் அடிப்படையில் நீ அமைத்துக் கொடு, தீங்கு இழைக்கக்கூடிய அடிப்படையில் நீ அமைத்து விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல் ومن شر ما لم أعمل اللهم إني أعوذ بك من شر ما عملت من شر ما عملت اللهم إني أعوذ بك من شر ما عملت ومن شر ما لم أعمل ومن شر ما لم أعمل. குர்ஆனில் இருக்கக்கூடிய கடைசி 2 சூறாக்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய அடிப்படையில் அந்த சூரா இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், நீ தீங்காக படைத்திருக்கக்கூடிய அத்தனை தீங்கிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாக்கியத்தை பார்க்கலாம். இதே போன்றுதான் இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்சகட்டமான பணிவையும் காட்டுகின்றது. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்போதுமே நன்மையாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சாராருக்கு நன்மையாகவும் ஒரே ஒரு மனிதருக்கு தீங்காகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டும் பாதுகாவல் தேடுறாங்க, அதிலிருந்தும் பாதுகாவல் தேடுறாங்க. சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், அதாவது யாருக்கும் தங்களுடைய சொல் செயல்கள் பாதகமாக இருந்துவிடக்கூடாது, பிரச்சனை ஏற்படுத்தி விடக்கூடாது, அடுத்தவர்களுடைய மனதை கனமானதாக கனத்ததாக புண்படுத்தும் விதமாக அமைந்துவிடக்கூடாது. ஒருவேளை நான் பேசியதில் யாருக்காவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டிருந்தால் நாளை மறுமையில் நீ அவர்களை உன் பக்கமாக நெருக்கிக் கொள்வதற்கு இதை நீ காரணமாக ஆக்கிக் கொள்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்தில் நான் செய்த செயலில் இருந்து இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுறேன். நான் செய்யக்கூடிய செயல் ஏதாவது தீங்கா இருந்தா அதுல இருந்து என்ன பாதுகாத்துற, அப்படி இருக்கக்கூடாது. இப்போ செய்துவிட்ட செயல், இனி செய்ய போகும் செயல், கியாமத்தினா அதாவது மௌத்து வரைக்கும் நாம் சில செயல்களை செய்வோம், அன்றாடம் செய்வோம். ஆனால் எதுவாக இருந்தாலும்
தீங்கு இருக்கக்கூடாது. அதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஊது பிக உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், மின் ஷர்ரி மா அமில்து, நான் செய்துவிட்ட காரியங்களில் எது தீங்காக அமைந்து விட்டதோ அல்லது யாரோ ஒருவருக்கு தீங்காக அமைந்து விட்டதோ அந்த தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லது நான் செஞ்ச செயல் முக்காவாசி கரெக்டு, கால்வாசி தப்பு, அல்லது கால்வாசி சரி, முக்காவாசி தப்பு, எப்படி இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு தீங்காக சென்று சேருதுனா அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அப்படி ஆக்காது. அதே போன்று ஒமின் ஷர்ரி மாலம் அமல், இனி செய்ய இருக்க போகின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நன்மையை அதிகப்படுத்து, நன்மையானதை கொண்டு வந்து சேரு, அதிலிருந்தும் இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13வது துஆவில் ஒரே விஷயத்தில் 2 விதமாக அதை முறைப்படுத்தி பாதுகாவலை தேடியிருக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.